இப்போ பஞ்சாயத்துகள் அது முடிவு பண்றது இல்லையா சார் தொழிலாளர்களை புதிய மசோதா படி புரியல. ஒரு பஞ்சாயத்து தலைவரோ ஒரு பஞ்சாயத்தில் உள்ள நிர்வாகியோ தான் அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கான பணியாட்களை முடிவு பண்ணுவாங்க. இப்போ அவங்க கண்ட்ரோலில் அது இல்லைங்கிறீங்களா இந்த புதிய இது மசோதா? இல்லை, பணியாட்களே இல்லை. பணியாட்கள் ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கெல்லாம் கார்டு கொடுத்துட்டாங்க. 5,78,00,000 என்பது இப்போதைக்கு இருக்கு. இந்த கிராமத்தில் என்ன வேலை பார்க்கணும், எவ்வளவு பேருக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்பதை கிராம பஞ்சாயத்துக்கள் முடிவெடுத்தது. சரி. இப்போ புதிய சட்டத்தின்படி என்னன்னா, ஒன்றிய அரசாங்கம் ஒரு நிதி ஒதுக்கும். அந்த நிதியை மாநில அரசாங்கம் இருக்கிறதுலேயே எந்தெந்த கிராமங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவங்க முடிவு பண்ணுவாங்க. அந்த கொடுக்கறதுக்குள்ளதான் நீங்க செய்ய முடியுமே தவிர, ஏற்கனவே இருந்த சட்டம் என்னன்னா எவ்வளவு கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்கணும். சரி, அதனால தான் நீங்கள் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்ஜெட் எஸ்டிமேட் ஒன்று போட்டிருப்பாங்க, ரிவைஸ்டு எஸ்டிமேட் அதை விட கூட வரும். அதே போல் ஆக்சுவல் ஃபண்ட் அலோகேஷன் அதை விட கூடுதலாக இருக்கும். இப்போ அப்படி கிடையாது, ஃபிக்ஸடாக தான் இருக்கும். அதுலேயும் கூட என்னன்னா இந்த நிதியை பெருமளவு குறைத்து விடுவார்கள். இது ஒரு பேட்டர்ன், இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஆக்சுவலாக ஒன்றிய அரசாங்கம் தன்னுடைய பொறுப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதிலிருந்து விலகும். பெயர் மாற்றத்தில் ஏதாவது பின்னணி இருக்குன்னு நினைக்கிறேன். பெயர் மாற்றம், அது மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் பெயரை மாற்றுவது, அந்த நாட்களின் எண்ணிக்கையை 125 நாட்களாக அதிகரிச்சிருக்காங்க சார். அது நல்ல அம்சம் இல்லையா? அதாவது நீங்க அதை சொல்லும்போது பாராளுமன்ற குழு ஒன்று போட்டிருந்தாங்க. இப்போ ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னால தான் அவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதை 150 நாளாக மாற்றணும்னு சொன்னாங்க. சரி, நான் என்ன சொல்றேன், நீங்க இதுவரையிலும் 100 நாளும் கொடுக்கல. 100 நாள் கொடுத்தவங்க 10% இல்லை, ஆவரேஜ் 50 நாளா இருக்கு. பணமும் கொடுக்க மாட்டேன்றீங்க. இனிமே 125 நாளுங்கிறது ஒரு ஆசை வார்த்தை காட்டுவதை தவிர அதை கரெக்டாக சொல்லணும்னா அது ஒரு ஏமாற்று வேலை. 125 நாள் கிடைச்சிருமோ அப்படின்னு பொதுவாக பப்ளிக் பார்க்கறதுக்கான ஏற்பாடு. பெயர் மாற்றத்தை பொறுத்தளவில் இவங்களுக்கு சொல்லிக்கிறது மாதிரி எதுவுமே இல்லை. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுவரை நேரு அதே போல இந்திரா காந்தி இப்படி இருந்தவர்களுடைய பெயரை மாற்றி கொண்டு வந்தார்கள். இப்போ முதல் முறையாக மகாத்மா காந்தியையும் அவர்கள் குறிவைக்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு குளோரியஸ் பாஸ்ட்னு சொல்லுவோம்ல, அது எதுவும் அவங்க தலைவர்களுக்கு கிடையாது. அதனால ஏற்கனவே இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் PM ஆவாஸ் யோஜனான்னு சொல்கிறாங்கல்ல, அது ஏற்கனவே இந்திரா ஆவாஸ் யோஜனான்னு இருந்தது, அதை மாற்றினாங்க. எனவே நீங்கள் இந்த பெயர்களை மாற்றுவதன் மூலமாக ஒன்று பழைய வரலாறை அப்படியே துடை தெரிவது, 2 ஏதோ புரட்சிகரமான திட்டம் ஒன்றை உருவாக்கியது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவது. இதில் இருக்க இன்னொரு பேட்டர்ன். இன்னொரு முக்கியமான கேள்வி, இதில் இந்த 100 நாள் வேலை திட்டத்தினால விவசாயிகள் வேலைக்கு ஆள் கிடைப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு ஒரு பொதுவான மக்கள் தளத்தில் இது பேசப்படுகிறது. அது உண்மையா? அதை தவிர்ப்பதற்கு தான் இந்த 125 நாள் வேலை திட்டம் சில மாற்றங்கள் என்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. அது சரியா சார்? இல்லை, அதாவது இதை கொஞ்சம் பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ப்ராப்ளம் என்னன்னா, விவசாயிகள் வேலையற்று இருப்பதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் சொல்லுங்கள், இப்போது கலப்பை பிடிச்சி உழுகிறது எத்தனை இடத்துல இருக்கு? டிராக்டரை பயன்படுத்துகிறாங்க. ஆமாம். நடவுக்கு எந்திரம் வந்துருச்சு, அறுவடைக்கு எந்திரம் வந்துருச்சு. ஆமாம், எல்லாத்துக்கும் எந்திரம் வந்த பிறகு ஆளை இங்கே கிடைக்காம போகும். ப்ராப்ளம் என்னன்னா, இதில் குறைந்தபட்ச கூலி உத்தரவாதப்படுத்தப்படுவதன் காரணமாக என்ன நினைக்கிறாங்கன்னா, கொஞ்சம் நிலச்சுவார்ந்தார்களா நிறையா 10 ஏக்கர் 30 ஏக்கர் 50 ஏக்கர்னு வச்சுருக்கவங்க, 10 ஏக்கர் கூட அப்படி யோசிக்க மாட்டாங்க. 50 ஏக்கர் 100 ஏக்கர்னு விவசாயம் பண்ணுறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கூடுதலாக கூலி கொடுக்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறாங்க. கேரள அரசாங்கம் இதுக்கு ஒரு மாற்று கண்டு வந்துச்சு. யார் இதை கொடுக்கறதுக்கு தகுதி இல்லாத சிறு குறு விவசாயிகளாக இருக்காங்க அப்படின்னா, அவங்க பஞ்சாயத்தில் 15 வைப்பாங்க, எனக்கு இத்தனை ஆள் வேணும்னு. அப்போ நடப்பில் இருக்க கூலி என்னவோ அதை மட்டும் அவர் கொடுப்பாரு, மீதி இருக்க கூலியை இவங்க கொடுப்பாங்க. அதாவது இப்போ உதாரணமாக 100 நாள் வேலை திட்டத்தில் 320 ரூபா, ஆனால் களை பறிக்க போகிறதுக்கு 500 ரூபாய்ன்னு வச்சுக்கோங்க. இந்த 150 ரூபாயை அவர் கொடுத்தா போதும், இந்த 350 ரூபாயை இந்த வேலை திட்டத்திலேருந்து எடுத்துக்கலாம். ஒன்றும் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அது ஒரு பொய் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அது திட்டமிட்டு பரப்பப்படுகிற ஒரு பொய். திடீரென்று இங்கே இருந்தவங்க எல்லாம் மறைஞ்சு போயிட்டாங்களா என்ன? ஓகே.
இப்போ இந்த 100 நாள் வேலை திட்டம் தொடர்பான இதில் பார்க்குற நான் இன்னொரு விஷயம் சொல்லுங்க. இதில் பார்க்குற நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடலான்னு நினைக்கிறேன். ஒரு பேட்டர்ன் இருக்கு இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் எல்லாத்துலேயும், அதாவது ஒன்றிய அரசாங்கம் அறிவிக்கிற திட்டங்கள் எல்லாவற்றிலும் தன்னுடைய பங்கை குறைத்து கொண்டே வருவது. இப்போ நீங்கள் பிரதமர் காப்பீட்டு திட்டம் இருக்கு இல்லையா, ஆமாம், அது 2015-16 வரையிலும் என்ன இருந்ததுன்னா, அது காப்பீட்டு திட்டம். ஸோ 100 ரூபா வந்து விவசாயி பிரீமியம் கட்டணும்னா 2 ரூபா விவசாயி கட்டுவார், 49 ரூபா ஒன்றிய அரசாங்கம் கட்டும், 49 ரூபா மாநில அரசாங்கம் கட்டும். சரி. நரேந்திர மோடிக்கு பெரிய காதல் உண்டு இல்லையா இவங்க மேலே, விவசாயிகள் மேலே. அவர் என்ன சொல்லிட்டாரு, 25% மேலே தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா, பட் மாநில அரசுகள் தானே இந்த வேலையெல்லாம் பார்க்குது. அவர் கொடுக்கலன்னு நீங்கள் நிறுத்தினீங்கன்னா மாநில அரசு மேலே தான் கோவம் வரும். இப்போது 2 ரூபா 100 ரூபா கட்டணும்னா 2 ரூபா விவசாயி கட்டுறாரு, 73 ரூபா மாநில அரசாங்கம் கட்டுது, 25 ரூபா தான் ஒன்றிய அரசாங்கம் கட்டுது. ஆனால் பேர் மட்டும் பிரதமர் காப்பீட்டு திட்டம். நீங்கள் இதில் கணக்கை பார்த்தீங்கன்னா 2016-17 தமிழ்நாடு அரசாங்கம் இந்த திட்டத்துக்காக 566 கோடி ரூபா பிரீமியமாக கட்டுச்சு. இப்போ லாஸ்ட் இயர் என்னன்னா கிட்டத்தட்ட 2250 கோடிக்கும் அதிகமான தொகை கட்ட வேண்டியதாக மாறிப்போச்சு. இதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருந்தது, அது பிரிட்டிஷ்காரன் பீரியட்லேருந்து இருந்தது, 43ன்னு நினைக்கிறேன். நீங்கள் 10வது வகுப்புக்கு மேலே படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எஸ்சி எஸ்டி பட்டியல் இனத்தவர் பட்டியல் பழங்குடியினருக்கு மட்டும் அது கொடுக்கப்பட்டு வந்தது. அதை இப்போ நிறுத்திட்டாங்க. அதை அப்புறம் 15-16 நிறுத்தினாங்க, 16-17 நிறுத்திட்டாங்க. அது நிறுத்துறதுக்கு முன்னால் என்ன பேட்டர்ன் இருந்ததுன்னா 75% ஒன்றிய அரசு கொடுக்கும், 25% மாநில அரசு. அதை அப்படியே என்ன பண்ணாங்கன்னா 60 தான் தருவேன்னாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தவர் ஒரு கடிதம் எழுதினார், நீங்கள் 60% மாற்றிட்டீங்க, நாங்கள் 7800 கோடி ரூபா செலவழிச்சிருக்கோம், நீங்கள் 4000 கோடிக்கு மேலே எங்களுக்கு தரணும், ஆனால் வெறும் 1700 கோடி கொடுத்துருக்கீங்க, தயவு செஞ்சு அந்த ஒத்துக்கொண்ட 60%-ஐயாவது முறையாக கொடுங்கன்னு சொன்னாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா சென்ட்ரலி ஒட்டுமொத்தமாக மாநில அரசாங்கங்கள் தங்களுடைய தேவைகளுக்காக ஒன்றிய அரசாங்கத்திடம் பிச்சை எடுக்க வைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கிற முறையில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இது என்று தான் சொல்ல வேண்டும்.